ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலையை. அவ்வளவுதான் சொன்னாரு. திடீர்னு நான் சிரிச்சுட்டேன். அவர் உடனே சொன்னார், நீ சிரிச்ச இல்லையா, நீ புரிஞ்சுக்கிட்ட, புரிஞ்சுக்கிற அறிவு உனக்கு இருக்கு, அதனாலதான் உன்னை இந்த புக்கை வாங்கிக்க நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. உன் பெண்ணிலிருந்து பிறந்த படைப்பை பெற்றுக்கொள்ள வந்தேன் இந்த பெண். என் நண்பனின் முனைப்பு என் பெண் முனையை கிறுக்க வைத்தது. சிலந்தி வலைகளில் நூலுக்குள் சிக்கி கிடந்த என் கற்பனையை பிரித்தெழுப்பிய உன்னுடைய இந்த நூலுக்கு நன்றி. நம்முடைய வணக்கத்திற்குரிய பாடுவதற்குரிய நடிகை, நல்ல பாடக்கூடியவங்க, இன்றைக்கும் ஜி தமிழில் நடுவராக இருக்கிறார்கள். எல்லா திறமைகளும் ஒருங்க பெற்ற, அதோடும் இல்லை பேக்ரவுண்டு அவங்க பின்னணி குரலும் கொடுக்குறாங்க. விஸ்வரூபத்தில் கூட அவங்களுடைய குரல் இருக்குது. அந்த இவங்களுக்காக பூஜா குமாருக்காக அவங்களுடைய குரல் தான் அது. ரொம்ப அற்புதமான திறமைகளை கொண்டிருக்கக்கூடிய அபிராமி அவர்கள் இப்போது பேசுவார்கள். வாங்க. அது பேசிட்டு எல்லாருக்காகவும் எனக்காகவும் பாட்டு பாடிடணும். அது நாங்கள்ல கவலைப்படணும், நீங்கள் ஒன்றும் இல்லை, சும்மா பாடுங்க. இல்ல, லிங்குசாமி சாருக்கு தெரியும், அவர் என்ன இந்த விழாக்கு இன்வைட் பண்ணோன்னு இது அபிராமி பேசுற மாதிரி இல்லையே, வேற யாரோ வச்சு டூப் வச்சு பேசுறீங்களான்னு கேட்டார். அந்த அளவுக்கு செஸ்ட் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா அது டேப்பில் இருந்தால் ஒரு பாட்டு போட்டு விடுங்க. அதில் லிப்ஸிங்க் வேணா பண்ணிடுறேன். இல்லை, முடிஞ்சா பாடுங்க, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சிரமம் இல்லாமல் நீங்கள் பாடலாம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். விழாவுக்கு வந்திருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜாம்பவான்கள், மொழி மேலே அவ்வளோ பாண்டித்யம் உள்ளவர்கள். அவங்க முன்னாடி நான் மழலை மாறாத குழந்தை தான். ஸோ ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா மன்னிச்சிடுங்க. பட் எனக்கு மொழி மேலே அவ்வளோ ஆர்வம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மொழிகள் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கேரளாவில் பிறந்து வளர்ந்துருந்தாலுமே தமிழ் அழகாக பேசணும், எந்த பாஷையில் நடித்தாலுமே அந்த பாஷையை நல்லா ஒழுங்காக பேசணுங்கிறதுக்கு நான் நிறைய முயற்சி எடுப்பேன். ஆனாலுமே லிங்குசாமி சார் இந்த புக்கை பெற்றுக்கொள்ளுறதுக்கு என்னை கூப்பிட்டோன்னே நான் நினச்சேன், ஏன் என்ன எதுக்கு கூப்பிட்டாருன்னு நினச்சேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணார், இந்த மாதிரி ஹைக்கூகள் தான் இந்த புக்கில் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஒரு ஹைக்கூ சொன்னார், ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலையை. அவ்வளோதான் சொன்னார். திடீர்னு நான் சிரிச்சிட்டேன். அவர் உடனே சொன்னார், நீ சிரிச்ச இல்லையா, நீ புரிஞ்சுக்கிட்ட, புரிஞ்சுக்கிற அறிவு உனக்கு இருக்கு, அதனால தான் உன்னை இந்த புக்கை வாங்கிக்க நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த புக்கை பெற்றுக்கொள்ளுறதுக்கு தகுதியானவள்னு நினைச்சதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு இன்னைக்கு ஒரு புக்கு மட்டும் இல்லை, அழகான ஒரு தகவல் கூட கொடுத்துருக்கீங்க. நான் எப்போவோ பாடின ஒரு பாரதியார் கவிதையினால என்னோட கரியர்லேயே உள்ள பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய படம் எனக்கு கிடச்சிதுன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட குரு சாரதா டீச்சரை நான் இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சார் சொன்ன மாதிரி சாரதா கல்யாண சுந்தரம் தான் என்னோட இசை குரு. எனக்கு நிஜமாலும் என்ன சொல்லணும்னு தெரியல. அதனால நான் ஒரு 3 வரி எழுதிட்டு வந்திருக்கேன். சார் சொன்னீங்க எல்லாரும் இன்னும் எழுதணும் படிக்கணுங்கிறது. நான் சின்ன வயசில் நான் எழுதுவேன், ஏதோ ஒன்று எழுதிட்டு இருப்பேன், போயம்னு நான் நினச்சிப்பேன். அது போயமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் இது குறும்படம் மாதிரி குறும் கவிதைகளான இந்த புக்கோட வெளியீட்டு விழாங்கிறதுனால நான் 3 வரி தான் எழுதியிருக்கேன். அதோட நான் முடிச்சுக்கிறேன். உன் பெண்ணிலிருந்து பிறந்த படைப்பை பெற்றுக்கொள்ள வந்தேன் இந்த பெண். என் நண்பனின் முனைப்பு என் பெண் முனையை கிறுக்க வைத்தது. சிலந்தி வலைகளில் நூலுக்குள் சிக்கி கிடந்த என் கற்பனையை பிரித்தெழுப்பிய உன்னுடைய இந்த நூலுக்கு நன்றி. தேங்க்யூ. எல்லாத்தையும்
இந்த நூல் தொடங்கியது ஒரு ஆச்சரியமான ஒரு பொழுது. ஒரு கவிதையை ஒரு மாலை பொழுதில் அண்ணன் எழுதிவிட்டு எனக்கு ஒரு ஃபோன் செஞ்சார். ஜின்னா, நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் பாருங்க அப்படின்னு. அது நடராசர் முன் அப்படின்ற ஒரு கவிதை. ரொம்ப அழகான ஒரு 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 தாட்ஃபுல்லாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹைக்கூ கவிதை அது. யார் யாரை ஆட்டு வைப்பது, நடராசர் முன் எரியும் சுடர் அப்படின்ற ஒரு கவிதை. முதல் கவிதை இந்த நூலுக்காக இப்படி தான் ஆரம்பிச்சது. அந்த கவிதையை கேட்டதுனே, ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, இது நம்ம எப்படி பண்ண போகிறோம் இந்த நூலை அப்படின்றது அந்த அந்த ஒரு தருணத்திலிருந்து இந்த நூலுக்கான ஒரு மேக்கிங் ஸ்டைல் ஆரம்பித்தாச்சு. நம்ம எப்படி பண்ண போகிறோம், ஏதெல்லாம் செய்ய போகிறோம், கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே. ஏன்னா லிங்கு 1 லிங்கு 2 அப்படின்னு ஒரு ரெண்டு புக்கு அவர் கொண்டு வந்தார் ஆல்ரெடி. இது 3வது நூலுன்றதால இது கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு வரலாமே ஜின்னா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கர ஆராய்ச்சி போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப பரவசமாயிட்டு ஒரு 7-8 மிஸ்டு கால். நான் ஒரு மீட்டிங்கில் போயிட்டேன், நான் எடுக்க முடியல. அண்ணன் திடீர்னு என்னடா 8-9 மிஸ்டு கால் இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு, நீங்கள் எங்கே இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வாங்கன்னாரு. நான் அடக்க பக்கம் ஓடி போய் பார்த்தா சிக்னேச்சர் ஆஃப் வாட்டர்னு சொல்லிட்டு ஓஷோ எழுதிய ஒரு புக்கு. அது வந்து சுமார் 25,000 ரூபா இந்திய ரூபாயின் மதிப்பில் அந்த புக் இருந்துச்சு. அண்ணன் இன்னும் அது ஃபுல்லாக படிக்கக்கூட இல்லை, ஏன்னா அப்போ தானே புதுசாக வந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக என்னை கேட்டுருந்தார் அந்த நூலை, என்னால் வாங்க முடியல, இந்தியாவில் எங்கேயுமே அது கிடைக்கல. அதுக்காக இவர் இந்த நூலை ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் ஒருத்தவர் யூஎஸ்லேருந்து இவருக்காக வாங்கி அமெரிக்காலேருந்து அனுப்பி விட்டுருக்காரு கிஃப்டாக. அந்த நூலை பிரித்து பார்த்துட்டு, ஜின்னா எனக்கு 25,000 ஒர்த்து போல தோணுது, ஒரு அந்த மதிப்பில் இந்த நூல் இருக்குது ஜின்னான்னார். என்னங்க படிக்காமலே ஒரு நூல் 25,000 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி நானும் போய் பார்த்தேன். எஸ், கண்டிப்பாக இது ஒர்த்து தான் அப்படின்னு சொன்னேன். ஜின்னா, இதுதான் நம்மளோட மாடல், இதே மாதிரி தமிழில் கொண்டு வர முடியுமா? என்ன, ஏன் பண்ண முடியாதுன்னு? அந்த நூல் தான் பெயரிடப்படாதார்கள். அப்படியே ஒரு தமிழில் அந்த மேக்கிங் என்ன ஸ்டைலில் இருக்கோ அதே மேக்கிங்கில் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் நூல்களை முதல் முறையாக நம்ம கொண்டு வரலானே அது. ஆனால் இவ்வளோ ரேட் ஆகுமே அப்படின்னு யோசிச்சப்போ தான் அண்ணன் என்ன சொன்னார், இது மக்களுக்கு எல்லாரும் சென்று சேரும்படியாக அந்த ரேட்லேயே கொடுத்துருங்க, மீதி காசு நான் வந்து நானே கொடுத்துட்றேன், அது வெறும் 499 மட்டுமே போடுங்கன்னாரு. அந்த ஒரு பெரிய மனசே இந்த நூலுக்கான மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் தொடங்குச்சு. ஏன்னா படைப்பு குழுமம் என்பது என்னென்னா, நான் மற்றும் என்னுடைய நண்பர்களான திரு சலீம் கான் மற்றும் ராஜா ஜெயகரன், இந்த 3 பேர் சேர்ந்து தான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். இது ஒரு 10ஆம் ஆண்டு ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக, முதல் நிகழ்வாக அண்ணன் தான் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. இந்த 10 ஆண்டுகளில் என்ன பண்ணியிருக்கோன்னா, இது மாதிரி ஒவ்வொரு நூல் இது வரைக்கும் ஒரு 485 நூல் கிட்ட ஒரு பிரசுரம் பண்ணியிருக்கோம். அதில் அண்ணனோடது வந்து இந்த 10ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தில் முதல் நூலாக வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறது படைப்பு குழுமம். இந்த நூல் வெளியீடு, இந்த நூல் விற்பனை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கவிஞர் காப்பீடு திட்டம்னு வச்சுருக்கோம். யாரெல்லாம் வறிய நிலையில் உள்ள கவிஞர்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்ம படைப்பு குழுமம் கம்ப்ளீட்டாக முழுமையாக அரவணைத்து கொண்டு அவர்களுக்கான தங்குமிடம், இருப்பிடம், செலவு, உறைவிடம், உணவு எல்லாமே ஃப்ரீயாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படி ஒரு 4-5 கவிஞர்கள் இது வரைக்கும் அவங்க அரவணைச்சி தத்தெடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். அந்த இதுக்காக தான் நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள 178 சிறைச்சாலைகளுக்கும் தமிழ்நாடு அரசு சிறைத்துறையின் ஒப்புதலோடு நூலகங்கள் கட்டி அதுக்கு ஒரு 10 லட்சம் நூல்களும் நம்ம டொனேட் பண்ண போகிறோம். இந்த நூலக அமைப்புகளுக்கும் இந்த செலவினங்களுக்கும் இந்த படைப்பு குழுமம் இந்த எல்லா இதையும் நம்ம இதில் தான் எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு ஒத்துழைப்பு தந்து முதல் முறையாக அண்ணன் தான் அந்த ஒரு நூல் புரட்சி என்ற திட்டத்துக்கு ஒரு பைட்ஸ் கொடுத்து அவர் நூலையும் அந்த காசையும் கொடுத்து ஆரம்பித்து வச்சார். அந்த கணத்திலிருந்து இந்த நூல் உருவாகி இன்று உங்கள் முன் வந்திருக்கிறது. இந்த வெளியீட்டுக்கு வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். எல்லோருக்கும் வணக்கம்.